வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா டைப்ரைட்டிங் எக்ஸாம் 18 மற்றும் 19ஆம் தேதி இந்த மாதம் நடக்க போது. ரொம்ப நாட்கள் கூட கிடையாது, ஓகேங்களா. ஒரே 5 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க. யாரும் வந்து பார்த்திங்கன்னா பயப்பட தேவை கிடையாது. ஓகே, உங்களுக்கான மிக ஒரு முக்கியமான தகவலை நான் அப்டேட் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாரும் இப்போது ஃப்ரீ ஜூனியர் ஆகட்டும், சீனியர் ஆகட்டும், ஹை ஸ்பீட் ஆகட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு, ஓகேங்களா. அந்த ஸ்பீடில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மொத்தம் அங்கே தான் இருக்கணும், ஓகேங்களா. ஏன்னா செகண்ட் பேப்பருக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பேப்பரில் உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்திக்கங்க, ஓகேங்களா. இப்போது நமக்கு 10 நிமிஷம் டைமிங் வரணும், ஓகேங்களா. அந்த 10 நிமிஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருப்பீங்க. டைப் பண்ணும்போது உங்களுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் 100 பேர் அல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேபு அந்த மாதிரி ரூம் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 100 பேர் உட்காருவாங்க. அல்லது ஒரு ரூமாக இருந்துச்சுன்னா 25 பேர் உட்காருவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டைப் பண்ணணும், ஓகேங்களா. இப்போது எங்கே போய் டைப் பண்ணாலும் நீங்கள் கரெக்டான முறையில் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணணும். அப்போ வந்து பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் உட்கார பொசிஷன் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் 1.2 அல்லது 5, ஓகேங்களா. அதில் 2 எப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் பக்கம், ஓகேங்களா. சீனியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 பேப்பரில் அடிக்கிற மாதிரி பாருங்கள். ஒரே பேப்பரில் அடிக்காதீங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்னஸாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அடிக்கிற பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீட்னஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டாக இருக்கும். இப்போது 10 நிமிஷம் டைப் பண்ண எப்படின்னு கேட்டிருப்பீங்க. இப்போ டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுடைய ஸ்பீட் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்பீட் பேப்பரை நீங்கள் வச்சுட்டு அதை வந்து நல்லா வந்து டைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. மிஸ்டேக்ஸ் வருதுன்னா ஏபிசிடி அண்டு தலைகீழ வந்து அடித்து பாருங்க. ஏஎஸ்டிஎம் அப்புறம் எம்ஏஎம்டபிள்யூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 லைன் அடித்து பாருங்கள், ஓகேங்களா. அதுக்காக ஏபிசிடி வந்து பார்த்திங்கன்னா தலைகீழ அடித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் குறையும், ஓகேங்களா. நீங்கள் மனசை வந்து பார்த்திங்கன்னா பதத்தில் வச்சுக்கூடாது, ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பயந்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இன்க்ரீஸ் ஆகிடும். இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்த்திங்கன்னா பாஸ் மார்க் எடுக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 25 மிஸ்டேக்ஸ்க்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா. ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகேங்களா 30 மிஸ்டேக்ஸ் வரட்டும், 40 மிஸ்டேக்ஸ் அது கிடையாது. 25 மிஸ்டேக்ஸ்க்குள்ளே உங்களது இப்படி இருக்கணும், ஓகேங்களா. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். 25 மிஸ்டேக்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்குங்க, ஓகேங்களா. 10 நிமிஷம் வருதுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்லோவாக டைப் பண்ணாங்க. அடுத்தது வந்து டைப் பண்ண நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணும்போது அங்கே பக்கத்தில் எல்லாருமே டைப் பண்ணுவாங்க. அப்போது நம்முடைய ஹேண்ட் பவர், ஓகேங்களா, நம்முடைய விரல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போகும். இப்போ நீங்கள் டைப் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா மிஸ்டேக்ஸ் டைப் ரைட்டிங் இருக்கா, டிஒய் நம்ம கை வந்து நம்ம பார்த்திங்கன்னா மனசில் நினைக்குது, நம்முடைய விரல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா TYPERITING டைப்ரைட்டிங் அப்படின்னு நீங்கள் சொல்லி அடிச்சிங்கன்னா உங்களுடைய மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறையும். கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். இதை செய்யுங்க, ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் என்னென்ன தகவல் வேணுமோ அதை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ.